ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 24,173 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 205 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். சென்செக்ஸ் 77,664 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 852 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 56,305 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 819 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி 371 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். 30,124 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஆட்டோ 622 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 25,828 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. FIS டேட்டா. FIS பார்க்கும்போது 3,254 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்க்கும்போது 941 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இன்ஃபோசிஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் ஆக்சுவலி கன்சாலிடேட் ப்ராஃபிட் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8,501 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஒரு 13% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 46,402 கோடியாக இருக்குது. 25 ரூபா பெர் ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜூன் 10 வந்து ரெக்கார்ட் டேட். ஜூன் 25 வந்து பார்த்தீங்கன்னா இது பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் சீக்வென்ஷியல் பேசிஸில் 28% வளர்ந்துருக்கு. ரெவன்யூ வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 2% வளர்ந்துருக்கு. கைடன்ஸ் அவங்க ஃபினான்ஷியல் 27க்கு 1.5% to 3.5% அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேட்டிங் மார்ஜின் 20 to 22% அந்த ரேஞ்சில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 27ல் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இந்த குவார்ட்டரில் 21% இருக்குது. இயரான பேசிஸில் ஃப்ளாட்டாக இருக்குது. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 260 பேசிஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டாலர் ரெவன்யூ பார்க்கும்போது 5,040 மில்லியன் டாலர்ஸாக இருக்குது. 6.6% குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயரானர் பேஸில் 1.2% டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோஸோட Q4 ஆட்ரிஷன் ரேட் பார்க்கும்போது 12.6% அந்த ரேஞ்சில் ரைஸ் ஆயிருக்கு. ஹெட் கவுண்ட் பார்க்கும்போது ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 8,000 எம்ப்ளாயிஸ் கூட ட்ராப் ஆயிருக்கு. இதில் ஆட்ரிஷன் ரேட் 12.6% இருக்குது. ஆனால் தேர்ட் குவார்ட்டரில் 12.3% இருந்துச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆட்ரிஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க ஸ்ட்ராங் லார்ஜ் டீல்ஸ் வின் பண்ணது $14.9 பில்லியன் இருக்குது. டீலுன்னு பார்க்கும்போது மொத்த டீலு நான் சொன்னது ஃபினான்ஷியல் 26 வரைக்கும் மொத்த டீலு. டோட்டல் எம்ப்ளாயி கவுண்ட்டு 3,37,034 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க டிசம்பரில். இப்போ அது வந்து 3,28,594 எம்ப்ளாயிஸாக இருக்குது. 8,000 எம்ப்ளாயிஸுக்கு மேலே டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு SCD அண்ட் BSI இவங்க வந்து 2 ஸ்கிராம்பிளர் மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட ப்ரைஸஸ் அப்டேட் ஆயிருக்கு. 2 ஸ்கிராம்பிளர் மோட்டார் சைக்கிள்ஸு SCD அண்ட் BSI. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா SCD ஸ்கிராம்பிளர் 350. இது வந்து ஹையஸ்ட்டு சிசி ஆக்சுவலி 350 சிசி ஸ்கிராம்பிளர் வந்து இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. லிக்யூட் கூலு. இன்ஜின் நேம் பார்க்கும்போது கத்தார் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் ரிலீஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த BSI ஸ்கிராம்பிளர் பார்க்கும்போது 650. BSI ஸ்கிராம்பிளர் 650, SCD ஸ்கிராம்பிளர் 350. இப்படி 2 மாடல் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மாடலோட ப்ரைஸ் 1,99,950. அது 2 லட்சம் மேலே போகுது. 2,08,000, 2,10,000 அப்படின்னு சொல்லி வேரியண்ட்டை பார்த்து அதோட வேரியண்ட்ஸை பொறுத்து ரேட் கூடுது. L&T டெக்னாலஜிஸோட Q4 அப்டேட் வந்திருக்கு. மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 40 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் 332 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 2,857 கோடியாக இருக்குது. டாலர் டேர்ம்ஸில் ரெவன்யூ $306 மில்லியன் இருக்குது. எஸ்டிமேஷனோட கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் 1.1% டிக்ளைன் ஆயிருக்கு. எபிட் 5.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 434 கோடி. மார்ஜின் 15.2% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சீக்வென்ஷியலாக பார்க்கும்போது கம்பெனி வந்து மாடஸ்ட் க்ரோத் பார்த்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 9.7% அந்த ரேஞ்சில் ரைஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 2.5% குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 40 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜீவ் குப்தா வந்து சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 22 எஃபெக்டிவ் வருது. ஆட்ரிஷன் வந்து லார்ஜ்லி ஸ்டேபிளாக இருக்குது. வாலண்டரி ஆட்ரிஷன் 14.7% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து L&T டெக்னாலஜி சர்வீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஒராக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஆக்சுவலி இந்த ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் ரேலியாக இருந்துச்சு. கம்பெனி வந்து 842 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் பார்க்கும்போது 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 2,065 கோடி 20% வளர்ந்துருக்கு. எபிட் 29.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,040 கோடி. மார்ஜின் 51.2% எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு. 270 ரூபா பர் ஷேர் வந்து டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒராக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாடா ஸ்டீல் கூகுள் க்ளவுடு கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்தியாவில் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் AI இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த கொலாபரேஷன் மூலமாட்டு எஃபிஷியன்சி ஆப்ரேஷன் ஆப்டிமைஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு AI டிரைவன் லிவரேஜ் பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட பிஸ்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு FIS வந்து ஸ்டேக்கு சுஸ்லான் எனர்ஜியில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 23.9% இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து 35% அளவுக்கு ரேலியாக இருக்குது. அனலிஸ்ட் ப்ரொஜெக்ட் பண்ணுறது 51 to 53% இயரான பேசிஸில் க்ரோத் எதிர்பார்க்குறாங்க.
ப்ளஸ் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. 64 ருபீஸ் டார்கெட் சொல்கிறாங்க. 30% மேலே போகும்னு சொல்கிறாங்க. இது வந்து சுஸ்லான் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் 4% மேலே போயிருக்கு. 50:50 அந்த பேசிஸில் பிரைமரி இன்சூரன்ஸ் ஜாயின்ட் வெஞ்சூர் அலையன்ஸ் குரூப் கூட போடுறாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஜூலை 2025 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ரெண்டுமே ட்ரஸ்டட் பிராண்டு. ப்ரொடக்ஷன் சொல்யூஷன் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து டெலிவர் பண்ண இருக்கிறாங்க. இது வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் கொடுத்த அப்டேட்டு. பிரைமரி இன்சூரன்ஸ் ஜாயின்ட் வெஞ்சூர் போட்டிருக்காங்க அலையன்ஸ் குரூப்பு கூட. இது மூலமாக டிசைனிங், டிஸ்ட்ரிபியூட்டிங், நெக்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ஸை வந்து இந்தியாவில் டெலிவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸோட Q4 ரிசல்ட்ஸ். இதில் ப்ராஃபிட் 20 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 6 கோடி மேலே லாஸ்ட்லேருந்து 20 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ 14% அந்த ரேஞ்சில் வளர்ந்துருக்கு. 1791 கோடியாக இருக்குது. எபிட்டா பார்க்கும்போது 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 112 கோடி. மார்ஜின் 6.3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ₹2.50 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜூலை 20 பார்த்தீங்கன்னா அது பேமெண்ட் டேட்டு. ஜூலை 10 ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி, இதோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. 32 கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. 51 கோடி லாஸ்ட்லேருந்து. ரெவன்யூ 47% வளர்ந்துருக்கு. 681 கோடி. எபிட்டா 126 கோடியாக இருக்குது. ஆக்சுவலி சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 27 கோடி இருந்துச்சு. எபிட்டா மார்ஜின் 5.8%லேருந்து 18.4% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. சேம் ஸ்டோர் சேல்ஸ் க்ரோத் 34% வளர்ந்துருக்கு. 65 ஸ்டோர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் ஸ்டோர் கவுண்ட் 340 இருக்குது. 134 சிட்டிஸில். ஸோ இது வந்து ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 130 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 196 கோடியாக இருக்குது. 12.5% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபுல் ஃபினான்ஷியல் இயரில் ரெவன்யூ 747 கோடியாக இருக்குது. 13% வளர்ந்துருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 14% வளர்ந்துருக்கு. 492 கோடியாக இருக்குது. இது போக எலக்ட்ரிசிட்டி ட்ரேடட் வால்யூம் 141.1 பில்லியன் யூனிட்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் RECயோட ட்ரேடட் வால்யூம் 187.2 லேக் அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 5% ஆனுவல் லெவலில் வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். விண்டு, ஹைட்ரோ, நெக்ஸ்ட் சோலார் சோர்சஸ் இந்த செக்மெண்ட்டில் எல்லாமே நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ₹2 per share டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மே 15 ரெக்கார்ட் டேட். பட் பேமெண்ட் டேட் இன்னும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணலை. அதுலேருந்து ஒரு 30 நாளுக்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஈரான் ட்ரம்ப், இந்த பிரச்சனை இன்னும் முடியலை. ஸ்டில் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரூட் விளையாட்டு போகிற பட்சத்தில் இப்போ ஈரான் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன, சைனா, நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸாக பாகிஸ்தான், இது மாதிரி கப்பல்ஸ் எல்லாமே அவங்க ஒன்றும் பண்ணல. ஆனால் நம்ம கண்ட்ரிஸோட கப்பல் அந்த விளையாட்டு வரும்போது ஈரான் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. சில கப்பல்ஸை வந்து சிறையை பிடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி இஷ்யூஸ் வந்து போய்ட்டுருக்குது. இப்போ ட்ரம்ப் வந்து ஈரான் மேலே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி டு ஷூட் அண்ட் கில் எனி போட் தட் இஸ் புட்டிங் மைன்ஸ் இன் வாட்டர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். அதாவது இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோட நேவி வந்து ஷூட் பண்ணி கில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அந்த விளையாட்டு ஏதாவது டிஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா ஷூட் பண்ணி கில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ட்ரம்ப் வந்து நேவிக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. பட் அவங்க வந்து காலையில் ஒன்று சொன்னாங்கன்னா அது வந்து சாயங்காலம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். அதுதான் ட்ரம்போட பாலிசி. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. நெக்ஸ்ட், இந்த ஈரான் வார் இம்பேக்ட்னால துபாயில் எல்லாமே ரியல் எஸ்டேட், குறிப்பாட்டு ரெசிடென்ஷியல் சேல்ஸ் எல்லாமே பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. போஸ்ட் பேண்டமிக் பூமுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது எதுக்கப்புறம் டிக்ளைன் ஆயிருக்கு, போஸ்ட் பேண்டமிக் பூமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. இதான் ஃபஸ்ட்டு டிக்ளைன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட $10.1 பில்லியன் அளவுக்கு ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரீசன்ட் ரிப்போர்ட்டில் மார்ச்லலாம் பயங்கரமாக இந்த வார்னால் ட்ராப் ஆயிருக்கு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் சேல்ஸு. நெக்ஸ்ட்டு பெட்ரோல், டீசல் இது வந்து 25 to 28 rupees per liter அந்த ரேஞ்சில் ரைஸ் ஆகலாம் ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கோட்டகி இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் வந்து கணிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சைன் லிமிட்டடோட பைபேக் வர இருக்குது. பைபேக் ப்ரைஸ் வந்து ₹1125. கரண்ட் ப்ரைஸ் $936. 20% ப்ரீமியம் சொல்கிறாங்க. பைபேக்கோட சைஸ் 720 crores. பைபேக் ஷேர் வந்து 64 லட்சம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரீட்டைல் கோட்டா பார்க்கும்போது 9,60,000 ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் இன்னுமே அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இது வந்து சைன் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்ஃபோசிஸோட போர்டு வந்து ESOP வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சிஓட் இருக்கிற ஷாகில் பரைக் ப்ளஸ் வந்து எம்ப்ளாயிஸுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இதில் சில எம்ப்ளாயிஸுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதாவது 34.75 crores வந்து ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஈக்விட்டி பிளானில் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதில் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயீஸோட இது எக்ஸ்பீரியன்ஸ், அதை பொறுத்து அவங்களுக்கு அந்த எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீமில் வந்து கிடைக்கும்.
இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்கோ இந்தியா பிஎஸ்சி சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட், இன்வெஸ்கோ இந்தியா நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் ஃபண்ட் இதை வந்து இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இன்வெஸ்கோ இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்த அப்டேட்டு. ஸ்டெர்லிங் அண்ட் வில்சனோட Q4 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் டபுளாக இருக்குது. இந்த குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட் 135 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 22% டிக்ளைன் ஆயிருக்கு, 1945 கோடி. எபிட்டா 9% ரைஸ் ஆயிருக்கு, 145 கோடி. மார்ஜின் 5.3%லேருந்து 7.5% இருக்குது. இது வந்து ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் கொடுத்த அப்டேட்டு. கோஃபோர்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்கோராவோட அக்விசிஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க $550 மில்லியன். அது மட்டும் இல்லாமல் QIP பிளானை இப்போதைக்கு அவங்க ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. லோன் QIP அவங்களோட அந்த QIP பிளான், அந்த QIP மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது பிளான் போட்டாங்க. அது எல்லாமே இப்போதைக்கு ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கோஃபோர்ஜ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் IHCL இவங்க வந்து அக்யூஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. பிரிட்ஜ் ஹாஸ்பிட்டாலிட்டியில் 51% ஸ்டேக் வந்து அக்யூஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க 222 கோடிக்கு. இது வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ACME சோலார் ஆக்சுவலி 2 GWh பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ராஜஸ்தானில் இவங்க அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ACME சோலாரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு PNB கிவி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. கிரெடிட் ஆன் UPI கார்டை வந்து 180 மில்லியன் யூசர்ஸுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கிரெடிட் ஆன் UPI கார்டை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட 180 மில்லியன் யூசர்ஸுக்கு. இது PNBயும் கிவியும் பார்ட்னர்ஷிப் வச்சு இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் $2.2 பில்லியன் கேரண்டிஸ் அந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவாக் அக்யூசிஷனுக்கு இவங்க இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் இவாக் அக்யூசிஷனுக்கு $2.2 பில்லியன் கார்பரேட் கேரண்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க பிரிட்ஜ் ஃபண்டிங்க்கு. ஆக்சுவலி அவங்க $4.45 பில்லியன் சம்திங் தான் அந்த இவாக்கோவை டேக் ஓவர் பண்ணுறாங்க. இதில் வந்து $2.2 பில்லியன் இந்த கார்பரேட் கேரண்டி மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணி டேக் ஓவர் பண்ணுறாங்க. இது டாடா மோட்டார்ஸ் கொடுத்தா ஓவரால் அப்டேட்ஸு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.